ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களை தென்கைலாயம் என்று சொல்லப்படுற வெள்ளங்கிரி மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 6000 அடி உயரத்தில் இருக்கும் அந்த சிவனை தேடி நம்ம 7 மலைகள் கடந்து அந்த வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. இந்த 2025 வெள்ளங்கிரி பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சும்மா மேலே போயிருதில்ல, மேலே டார்கெட் மட்டும் நம்ம இது இல்லை, நடந்து போகிற இது பார்க்குற இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைன். நம்ம இந்த வெள்ளங்கிரி பயணத்தை தொடங்கியாச்சு. நம்ம வெள்ளங்கிரிக்கு வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துடணும். கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் ஏறினீங்கன்னா நம்மளை மலை அடிவாரத்தில் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இப்போ மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இந்த மலை அடிவாரத்தில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. இங்கே நமக்கு தேவையான பிஸ்கெட்டு, தண்ணி, ஜூஸு அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நமக்கு மூங்கில் கொம்பு தேவைப்படுது. அந்த கொம்பில் நம்மளால் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. இங்கே அந்த கொம்பை 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நமக்கு வேணும்னா அதை நம்ம புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி யூஸ் பண்ணி போட்ட அந்த கொம்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெள்ளங்கிரி மலையை ஏறத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் மட்டும்தான் நம்ம இந்த வெள்ளங்கிரி மலையை ஏற முடியும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 3 வேளையும் அன்னதானம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிக்க வசதிகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கீழே வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் இருக்குது. அந்த கோவிலை நம்ம வழிபாடு பட்டுட்டு அந்த கோவில் பின்னாடி போனீங்கன்னா மலை ஏற அந்த படிகள் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பேசியே ஆகணும். யாரெல்லாம் இந்த மலை ஏறக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலம் சரியில்லாதவங்க, அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறமா ஹை பிபி, ஹை சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெள்ளங்கிரி மலை கொஞ்சம் கடினமான மலை. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய உடல் மற்றும் மனதளவில் சோதிக்கக்கூடிய மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு உடலளவு மனதளவு உறுதியாக இருக்குமோ இந்த மலையை நம்ம வெற்றிகரமாக ஏறி இறங்கிட முடியும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம மலை ஏறத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பேகை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. நம்ம பேக்கில் எந்த விதமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கவரு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம எடுத்துகிட்டு போன அந்த ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு அதெல்லாம் கவரில் இருந்ததுன்னா அதை நம்ம நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற அந்த வாட்டர் பாட்டில் 20 ரூபா கொடுத்தா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம மேலே அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ரிட்டன் வரும்போது அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த 20 ரூபா நம்ம ரிட்டன் கொடுத்துருவாங்க. இந்த மலை பயணம் ஏறத்துக்கு நம்ம முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு மூங்கில் கொம்பு. மூங்கில் கொம்பு அன்று கட்டாயமாக தேவை. அது இல்லைன்னா நம்மளை ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு மலை ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு மலையை கிட்டத்தட்ட 2 ஹவராக நாங்கள் ஏறினோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வெயில் டைமில் போனதுனால எங்களால் கண்டினியூஸாக நடக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே ரொம்பவே டயர்டாகிடுது. அப்புறமா நாங்களே ஓஆர்எஸ்ஸு, குளுக்கோஸு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸாக நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் முதல் மலையை முடித்தோம். முதல் மலையோட முடிவில் நமக்கு வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கும். நாங்கள் இந்த வெள்ளை விநாயகர் கோவிலில் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2வது மலையை நோக்கி போக ஆரம்பித்தோம். இந்த 2வது மலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மலையில் உங்களுக்கு செங்குத்தாக இருக்கும், படிகள் இருக்கும். ஆனால் 2வது மலையில் படிகள் இருக்கும், ஆனால் அங்கங்கே தான் இருக்கும். மீதி இடத்துலலாம் நீங்கள் அந்த கல்லுங்க, பாறைங்க அப்படியே அந்த மலையிலேயே அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். முதல் மலையோட 2வது மலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 2வது மலை முடிவில் நமக்கு பாம்பாட்டி சுனை இருக்கும். இந்த பாம்பாட்டி சுனையில் நம்ம
வாட்டர் பாட்டில் காலியாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த மலையில் தான் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இடியட்ஸ் பிராண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கே வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு 3வது மலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 3வது மலையோட முடிவில் இருக்கும். 3வது மலையோட முடிவில் நம்மளுக்கு கைத்தட்டி சுனை இருக்கும். இந்த சுனையில் தண்ணி வரும். நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் காலி இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். நாங்களும் எங்களுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு 3வது மலை முடிஞ்சு 4வது மலையை நோக்கி போயிட்டு இருந்தோம். 4வது மலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 2வது மலை மாதிரி தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த 4வது மலையுடைய முடிவில் பார்த்திங்கன்னா ஒட்டர் சமாதி இருக்கும். இந்த ஒட்டர் சமாதி நம்ம பார்த்துட்டு அப்படியே 5வது மலையை நோக்கி போக ஆரம்பித்தோம். இந்த 5வது மலை பீமன் கலியுருண்ட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பயணத்தில் நமக்கு நிறைய பெரிய பெரிய கல்லுங்க, பெரிய பெரிய பாறைங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த மலையை பீமன் கலியுருண்டை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5வது மலையை தாண்டி நம்ம 6வது மலை போயிட்டு இருக்கும். 6வது மலையில் நிறைய சமதளமாக உட்காந்து நமக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி நிறைய இடங்கள் மேலே போயிருதுல. அதே மாதிரி இங்கே 6வது மலை நம்ம வந்துட்டாலே கிட்டத்தட்ட 7வது மலை கிட்ட நெருங்கி. இந்த 6வது மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுற்றி மலைகள், ரொம்ப ஹைட்டில் இருப்போம். நம்ம சில இடத்துல சில்லுன்னு இருக்கும், சில இடத்துல வந்து உங்களுக்கு வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த 6வது மலை வந்த உடனே நமக்கு அப்போ தான் 7வது மலையே நமக்கு தெரியும். அதுவரையும் நம்ம 7வது மலையை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த 6வது மலையுடைய முடிவில், அதாவது இந்த 6வது மலை ஃபுல்லாக ஏறி மறுபடியும் நீங்கள் அந்த மலை ஃபுல்லாக இறங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா ஆண்டி சுனை இருக்கும். இந்த ஆண்டி சுனையில் நிறைய தண்ணி இருக்கும். அங்கே வந்து எல்லாருமே குளிச்சுட்டு போவாங்க. நாங்களும் வந்து இந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு தான் போனோம். இங்கே ஆண்டி சுனையோட தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே ஒரு மூலிகை தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டி சுனையில் நாங்கள் குளிச்சுட்டு 7வது மலை நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் 7வது மலை ஏறுறப்போவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. அதனால் நீங்கள் வரப்போ கண்டிப்பாக டார்ச் லைட் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. டார்ச் லைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நைட்டில் போகவும் முடியும், வரவும் முடியும். இந்த 7வது மலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். அதாவது நம்ம முதல் மலையில் படிகள் இருந்தது, அதனால் நம்ம நடந்து வந்தோம். அந்த முதல் மலையே படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த 7வது மலை ஃபுல்லாகவே இருக்கும். இந்த 7வது மலையில் நமக்கு கண்டிப்பாக மூங்கில் கொம்பு தேவைப்படும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 7வது மலை ஏறத்துக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் 10 மணிக்கு கிளம்பி நைட்டு 10:30 மணிக்கு தான் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்தோம். ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாக எங்களால் நடக்க முடியல. நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக தான் நாங்கள் நடந்து வந்தோம். நீங்களும் அதே மாதிரி அவசரப்படாமல் எவ்வளோ பொறுமையாக உங்களால் வர முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இந்த மலை பயணத்துக்கு வரலாம். நாங்கள் 7வது மலையை ஏறி முடித்து அந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் எதுவுமே அங்கே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நீங்கள் ஒருவேளை வரதாக இருந்தால் கண்டிப்பாக ஜர்க்கின் இல்லை ஷோட்டர் அந்த மாதிரி எதுனா இருந்தால் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணோம். பொறுமையாக அங்கே இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த இயற்கையை ஃபுல்லாக ரசிச்சுட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டோட நைட்டாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பயணத்தில் நீங்கள் எந்த இடத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக நீங்கள் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்காது அந்த பயணத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெள்ளையங்கிரி போகிறதா இருந்தால் இந்த வீடியோ அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம் வித் ஹரிஷ். பபாய்.